தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டுவோம். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் துவங்குது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால்
செக் 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 கேக்குதா செல்வானா தண்ணி பாட்டில் செக் 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 இது கொஞ்சம் வளைக்க முடியுமா கொஞ்சம் பெண்ட் பண்ணி சாப்பிட்டேன் செக் செக் அம்மா மொபைல் இருக்கிறதுனால அப்படி கேட்குது என்னப்பா சத்தம் இந்த சத்தம் வந்ததுன்னா அப்போ அந்த மைக் எடுத்துருப்பா அம்மா எந்த இடத்துல இருந்து சத்தம் வந்து எடுத்துருப்பா அப்போ அந்த மைக் வேணாம் எந்த மைக் சத்தம் வருதோ அதை எடுத்துரு ஓகே ஓகே இல்லைன்னா அந்த மைக் எடுத்துரு நீங்க எப்படி வாங்க இந்த பக்கம் வாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் நீங்க எங்க இருக்கீங்க மைக் ஒர்க் ஆகுதா ஓகே இல்லை டன் ஹலோ செக் செக் தள்ளிக்காங்கப்பா இடம் இல்லை செக் 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 இல்ல மைக் இருக்கு இந்நாளிலும்
சகல பரிசுத்தவான்களின் சபை மக்கள் எல்லாருக்கும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியாக எந்த ஒரு செயலை செய்தாலும் இறைவனை போற்றி அவர் நாமத்தை துதிப்பது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு அழகு. ஆமாம், அழகு. ஆகவே இறை நாமத்தை போற்றி வில்லுப்பாட்டு நிகழ்வினை தொடங்குவோமா? ஓ, தொடங்குவோமே. ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ திரு ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. படைத்தாளும் நாதா பரமசக்திர சாதா படைத்தாளும் நாதா பரமசக்திர சாதா நானொரும் தூய தேவா நமோ 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 ஸ்ரீ திரு ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. வந்தோரை வரவேற்பது நமது மரபு. ஆமாம், மரபு. ஆகவே பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வணக்கம் 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 வணக்கம். என்ன ஆரம்பிச்சிடலாமா? ஓ, ஆரம்பிச்சிடலாமே. வந்தனோ வந்தனோ வந்த ஜனக குந்தனோ வந்தனோ வந்தனோ வந்த ஜனக குந்தனோ சபையோர்க்கே வந்தனோ எங்களை வாழ்த்தி குந்தனோ வந்தனோ வந்தனோ வந்த ஜனங்க குந்தனோ சுவையோர்க்கே எங்க வந்தனோ எங்களை வாழ்த்தி குந்தனோ சபையோர்க்கே எங்க வந்தனோ எங்களை வாழ்த்தி குந்தனோ. அடுத்து ஆமா சபையோர வாழ்த்தியாச்சா விஜயக்கா? சந்தோஷப்பட்டாங்களா? ஒன்னும் சிரிக்கலையே யாரும், இன்முகத்தோட இல்லாத மாதிரி தெரியுது. ஓ, இருக்காங்களா? சரி, இப்ப ஆயரை வாழ்த்துவோமே வெள்ளிசையிலே கவி பாடி பாடி ஆயரை வாழ்த்துவோமே. வாழ்த்துவோம் 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 வாழ்த்துவோமே வெள்ளிசையிலே நாமும் வாழ்த்துவோம் 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 வாழ்த்துவோமே வெள்ளிசையிலே நாமும் ஆயரை வாழ்த்துவோமே. அடுத்தபடியாக எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமாக செய்வது தானே அழகு. ஆமா, நம்ம வில்லுப்பாட்டின் ஒழுங்குதான் என்ன? சந்தனத்தோ. என்ன ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட ஆமா வந்தருள்வாயானவரே தாள தந்தத்தோடு ஏழு சந்தங்களாம் தாளத்தோடு தாள தந்தத்தோடு ஏழு சந்தங்களாம் தாளத்தோடு மறை நூலில் போதிந்துள்ள ஆழமான உண்மைகளை மறைந்துள்ள
கிரீட்டாக்கா என்னம்மா? இன்னைக்கு கிரீட்டாக்காவை நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். அது என்னம்மா, பள்ளிக்கூடத்துல தான் கேள்வி கேட்பாங்கன்னா இங்கேயுமாமா? அடியாத்தாடி கீதாக்கா வசமா மாட்டிக்கிட்டாங்களே. வசமா மாட்டிக்கிட்டாங்க இல்ல, அவங்கள நான் ஒரு எளிமையான கேள்விதான் கேட்க போறேன். ஸ்டெல்லாக்கா கேட்கவா? கேளுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. கவிஞர்கள் பெண்களை எவற்றோட ஒப்பிட்டு பேசுறாங்க? அம்மா, நான் கவிதையா சொல்லவா பாட்டா பாடவா? உங்க பிரியம், பாட்டாவே பாடிடுங்களேன். சரிம்மா. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். அடியாத்தாடி அவ கிரீட்டாக்கா தத்துவ பாடலை பாட சொன்னா என்ன அருமையா பாடிட்டா. அது மட்டுமா? இன்னைக்கு எங்க ஆலயத்தில் இருக்க பெண்களை பாத்தீங்களா? பார்த்தோமே. எங்க ஆலயத்துடைய பெண்கள் சிரிப்பு மத்தாப்பை போல இருக்கும். மத்தாப்பு போல. வெரி குட். அது மட்டுமா பசுமையா இருக்கிறாங்களே. பசுமையான நீர்க்காலங்களில் ஓடங்களில் நடப்பட்ட ஒலிவ மர கன்றுகளை போல பசுமையாக பசுமையாக இருக்கிற இந்த அழகுக்கு ஈடே இல்லம்மா. எதுவுமே கிடையாது. அதனாலதான் வெள்ளிக்கிழமை நடைபெற பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட அனுப்ப மாட்டாங்க. பாத்துக்கங்க. இவ்வளோ அழகா இருக்கிறதுனாலதான் வர மாட்டேங்கிறாங்க. சரி, அடுத்து விஜய் அக்காவுக்கு ஒரு கேள்வி கேளுங்கம்மா. விஜய் அக்கா எப்போதும் ரெடியா தான் இருப்பாங்க. ஆமா, வேதத்தில் உள்ள பெண்களை பற்றி சொல்லுங்க, நான் பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ரூத் அக்காவை பத்தி சொல்லட்டுமாமா? சொல்லுங்க. உஞ்சனம் எஞ்சனம் உன் தேவன் என் தேவன் உம்முடனே தங்குவேன். உஞ்சனம் எஞ்சனம் உன் தேவன் என் தேவன் உம்முடனே தங்குவேன். நாகோமி மாமியே மரணம் வரைக்கும் உம்முடனே தங்குவேன். நாகோமி மாமியே மரணம் வரைக்கும் உம்முடனே தங்குவேன். எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய் சொல் கேட்டு கீழ்ப்படிந்தாளே. எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய் சொல் கேட்டு கீழ்ப்படிந்தாளே. யூத குலத்தை பாதுகாக்க ராஜா முன் நின்றாளே. யூத குலத்தை பாதுகாக்க ராஜா முன் நின்றாளே. அம்மா, புதிய ஏற்பாட்டுல 2 அக்கா இருந்தாங்க. எந்த அக்கா? 2 அக்காவா? ஆமா. சரி. மரியாளக்கா மார்த்தாளக்கா. மரியாளக்கா. ஆமா. மார்த்தாளக்கா. மரியாளக்கா பத்தி முதல்ல பாப்போம். இயேசுவின் பாதத்தில் மரியாள் அமர்ந்து வசனம் கேட்டாளே. இயேசுவின் பாதத்தில் மரியாள் அமர்ந்து வசனம் கேட்டாளே. தன்னிட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளே. தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளே. நம்மள மாதிரியே ஒரு அக்கா இருந்தாங்க. நம்மள மாதிரி அழகாவா? மார்த்தாக்கா. அழகா இருப்பாங்க. மார்த்தாக்காமா. மார்த்தாக்கா அழகா இருக்க மாட்டாங்களா? அழகா இருப்பாங்கம்மா. நம்மள அழகா இருப்பாங்க. நம்மள மாதிரியே உலக கவலை, அப்படி வேலை சொல்லுங்க. வேலை வேலை பற்பல வேலைகளை செஞ்சு வேத்து வேத்து நம்மள மாதிரி கிச்சன்லயே கடந்து வேலை செஞ்சாங்கம்மா. அவங்க வசனத்தை பத்தி கவலை கிடையாது. ஆண்டவர் பாத்துல உட்கார்ந்து கவலை கிடையாது. அப்படிராம மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்வோமே. நாமும் மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்வோமே. நானு இப்ப பெண்களை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு துணுக்க சொல்ல போறேன். இது வெறும் நீங்க யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனா நான் சொல்ல போறேன். எப்படி இருந்தாலும் பெண் என்பவள் ஆணை உள்ளடக்கியவள் தானே? ஆமா. புதுசா ஒரு பிட்டு போடுறாங்க. பிரதிபா பிட்டும் போடல, குட்டம் போடல. ஆங்கிலத்துல
ஃபீமேல்னு ஒரு வார்த்தை இருக்கா பிரதீபா? இருக்கு. ஆமா, அந்த ஃபீமேலுக்குள்ள யார் ஒளிஞ்சிருக்கா? அப்போ பெண்களுக்குள்ள ஆண்கள் ஒளிந்திருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க. வெரி குட். ஷீன்னு ஒரு வார்த்தை இருக்கா? இருக்கு. அதுக்குள்ள யார் இருக்கா? அவளுக்குள்ள அவன் ஒளிந்திருக்கிறான். இப்போ மெர்லினுக்குள்ள யார் ஒளிந்திருக்கா? ஐயா. ஜோசப் ஒளிந்திருக்கிறாரு. சரியா? ஐயா சிலுவை போட்டுக்கிட்டாங்க. சரி, எந்த விதமான சேதமும் இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு ஐயா சிலுவை போட்டாரு. சரி, இப்ப ரோசக்கா, அடுத்தபடியாக ரோசக்காக்கு ஒரு கேள்வி. கேளுங்கம்மா. ரோசக்கா ரொம்ப அருமையா பாடுவாங்க. நல்லா பாடுவோம். ஸ்டெல்லாக்காவும் கிரீட்டாக்காவும் அப்புறம் இன்னொரு ரோசாக்காவும் அழகா மல்லிப்பூ வச்சுட்டு வந்திருக்காங்க பாருங்க, வாசனையா இருக்கு. அத பத்தி தான் ஒரு கேள்வி. கேளுங்கம்மா, கேளுங்க. பெண்ண ஏன் பூவைன்னு சொல்றாங்க? இப்பதானம்மா கிரீட்டா அக்கா பாடினாங்க. என்ன பண்ணாங்க? பெண்கள்லாம் மல்லிகை அப்படின்னுட்டு, அதனால அவங்க பூ, அந்த பூன்னு சொல்றதுனால, பூ போல இருக்கிறதுனால அவங்க பூவைன்னு சொல்லுவாங்களா இருக்கும். சரி, உங்க சொல்படி பார்த்தா பெண்ண பூன்னு தானே கூப்பிடணும், ஏன் பூவைன்னு கூப்பிட்டாங்க? அதுவும் சரிதாம்மா. சொல்லட்டா நானு? பெண்கள் என்னது? பெண்கள் தலையில் எதை சூடிக்கொள்வார்கள்? பெண்கள் பூவை தலையில் சூடிக்கொள்வதனாலதான் என்னன்னு சொன்னாங்க? பூவை. அப்ப பூவைனா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுதுமா. அப்படிப்பட்ட மாப்பூவை போன்ற பெண்ணை பற்றி தான் இங்கு அமர்ந்திருக்கின்ற சபையர் எல்லாருக்கும் நாங்க வில்லிசை மூலமாக கூற வந்துள்ளோம். ஆமா அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். அது என்னம்மா மாப்பூ போல குணம் கொண்ட பெண், கொஞ்சம் சொல்லுங்களேன். சந்தேகம்னு வந்தாதானே பிரதீபாக்கா. ஸ்டெல்லாக்கா, அது சந்தேகம் இல்ல ஸ்டெல்லாக்கா, பெண்களுக்கே உள்ள கியூரியாசிட்டி. என்ன சிட்டி? ஆமா, அதாவது எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளணும். ஆமா, தோமாவை கூட நம்ம சந்தேகம் சந்தேகம்னு சொல்றோம் இல்ல, புனித தோமா அவர்கள் எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே நம்ம அந்த நெகட்டிவ் தாட் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? நெகட்டிவ் தாட் வரவே கூடாது. அம்மா, நான் அத சொல்லவாமா? சொல்லுங்க ஜோதிகா. ஏமா மா பூ போல குணம் கொண்ட பெண்ணை பற்றி பேச போறேன்னு சொன்னாங்களே. ஆமா, பூ பூக்கும். பூக்கும், காய்க்கும். ஆமா, காய்க்கும். அது பூக்கவும் செய்யும். ஆமா, காய்க்கவும் செய்யும். காய்க்கவும் செய்யும். ரொம்பவே சரியா சொன்னீங்க ஜோதி அக்கா. மாப்பூ போன்ற குணம் கொண்ட பெண்கள் சொல்றதா செய்வாங்க. ஆமா, செய்யறதா சொல்வாங்க. அப்படிப்பட்ட குணம் கொண்ட பெண்ணை பற்றி தான் நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். ரூபம் ரூபம் அழகிய ரூபம் மகாரூபவதி மகாரூபவதி அபிராயில் பற்றி எடுத்து கூற வந்தோம். ரூபம் ரூபம் அழகிய ரூபம் மகாரூபவதி மகாரூபவதி அபிராயில் பற்றி எடுத்து கூற வந்தோம். ஆமா, அழகு தெரியும். மகாரூபவதினா என்னம்மா அப்படி? மகாரூபவதினா மிஸ் யூனிவர்ஸ் போல் இருப்பார்கள் போல. மிஸ் வேர்ல்ட்னு சொல்றாங்களா? மிஸ் யூனிவர்ஸ். ஆமா, இருக்கலாம். நீங்க பாருங்க, உலக அழகி போட்டி நடக்குதா? அதுல முதல் அழக வச்சு பரிசு கொடுக்கறாங்க. அடுத்தது என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? ஆமா, அப்போ மகா ரூபவதி என்று சொன்னால் அழகும் அறிவும் உள்ள பெண். சொல்லுங்க பார்க்கலாம் சபையார், மகா ரூபவதினா என்ன? அழகும் அறிவும் உள்ள பெண்.
அப்போ அபிகாயில் அந்த காலத்து மிஸ் யூனிவர்ஸ் என்று சொன்னால் மிகையாகாது. இப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வேத வசனம் ஞாபகம் வருது. என்ன வசனமா சொல்றீங்களா? அழகும் வீண் சௌந்தர்யமும் வீண் கத்தரால் போற்றப்படும் பெண்ணே புகழப்படுவாளா. அழகும் வீண் சௌந்தர்யமும் வீண் கர்த்தரால் போற்றப்படும் பெண்ணே புகழப்படுவாள். அம்மா, இப்ப எல்லாம் நெட்ல போய் பெயருக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு பேரை வைக்கிறாங்களே, ஆமா, அது போல அபிகாயில் என்பதற்கு அர்த்தம் என்னம்மா? நல்லா கேட்டீங்க ஜோதி அக்கா, சொல்றேன் கேளுங்க. அபிகாயில் என்றால் மகிழ்ச்சிக்குரியவள் என்று பொருள். என்னது? மகிழ்ச்சிக்குரியவள். ஆமா, இதே வார்த்தைய ஆவியானவர் காலையில ரெவரண்ட் ஜூலியட் அம்மாவுக்கு உணர்த்தினாரா இல்லையா? என்ன உணர்த்தினார் சொல்லுங்களேன். என்ன மகிழ்ச்சின்ற வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க சொல்லுங்களேன். பாக்கியவான்களுக்கு ஆங்கில வேதாகமத்துல என்ன இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. அபிகாயில் என்றால் என்ன பொருள்? மகிழ்ச்சிக்குரியவள் என்பது பொருள். ஒருவேளை அபிகாயில் நம்மை போல திருமணத்திற்கு முன்னதாக பெற்றோரின் இல்லத்துல ஆடி பாடி பறந்து திரிந்து இருந்திருக்கலாம். ஆனால் அவளுடைய இல் வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு கசப்பு நிறைந்ததாக இருந்தது. ஏன்னு கேட்டா இல் வாழ்க்கையை பத்தி சொல்லுங்களேன். அடி கதை கேளு, கதை கேளு, அடி கதை கேளு, கதை கேளு, நாபால் முரடனின் கதையத்தான் கேளடியே. கட்டு கதை அல்ல கர்மேல் மலை தொழில் செய்தவன் கதை. கட்டு கதை அல்ல ஒட்டு கதை அல்ல கர்மேல் மலையில் தொழில் செய்தவன் கதை. இப்படியாக அபிகாயின் கணவன் நாபால் கர்மேல் மலையில் ஆடுகளுக்கு ரோமங்களை கத்தரிக்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாபாலும் அபிகாயில் போல அழகும் அறிவும் உள்ள மனிதனாமா? அபிகாயிலும் எப்படி கேள்வி கேட்டீங்க? நாபாலும் அபிகாயில் போல அழகும் அறிவும் உள்ள மனிதனான்னு கேக்குறேன். அபிகாயில் கணவனோ அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல இப்படியாக அபிகாயிலும் நாபாலும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார்கள். ஒரு முறை சாமுவேல் யாரு? ஆமா, நீங்க பதில் சொல்லணும். வில்லிசை குழுவினர்கள் பதிலிசை சொல்லணும், இல்லைன்னா நீங்க தூங்குறீங்கன்னு நினைப்பாங்க. சரிங்களா? ஆமா, பதில் வரலையே. ஒரு முறை சாமுவேல் மரணம் அடைந்த பிறகு தாவீது சவுலுக்கு பயந்து ஒரு வனாந்தரத்துல வந்து தங்கினாரு. எங்க தங்கினாரு? எங்க தங்கினாரு? வனாந்தரத்துல தங்கினாரு. அந்த வனாந்தரம் பேர் என்ன? இப்படியாக தாவீது ஓடி ஒளிந்து கடைசியாக பாரான் வனாந்தரத்துக்கு வந்துச்சாரு. தூரம் தீரிந்த தாவீது சவுலுக்கு பயந்து அலைந்து திரிந்து. தூரம் தீரிந்த தாவீது தூரம் திரிந்து பாரான் வனாந்தரம் வந்த தாவீது. தூரம் திரிந்து பாரான் வனாந்தரம் வந்த தாவீது. தூரம் திரிந்த தாவீது
இப்படியாக தாவீது தன் ஊழியக்காரர்களுடன் பாரான் வனாந்திரம் வந்தாரு. அது வனாந்திரம் தானே? அங்கே அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டது. என்ன தேவைப்பட்டது? தாவீது ஒரு செய்தி கேள்விப்படுறாரு. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, கர்மேல் மலையில நாபால் ஆடுகளுக்கு ரோமங்களை கத்தரித்து கொண்டிருக்கின்ற தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார் என்று தாவீது கேள்விப்படுகின்றார். ஆகவே நாபால் அந்த காலத்து தொழிலதிபர் என்று சொன்னாலும் மிகையாகாது. தாவீது என்ன பண்றாரு? அவருடைய ஊழியக்காரர்களுக்கு உணவு தேவைப்பட்டதுனால நீங்க போய் நாபாலை இடம் சென்று அவரிடம் நலம் புலம் விசாரித்து சமாதான வாழ்த்துதலை கூறி நான் சொல்ற செய்தியை போய் அங்க யார்கிட்ட சொல்ல சொன்னாரு? சத்தம் வரலையே. ஆமா, நீங்க விழிப்பா இருக்கணும். யார்கிட்ட சொல்ல சொன்னாரு? நாபால் கிட்ட சொல்ல சொன்னாரு. அவங்களும் போறாங்க, நாபால் கிட்ட கேக்குறாங்க, நாபாலே நாபாலே, திருவிழா நாட்களில் வந்துள்ளோம், உம்மால் இயன்றதை எமக்கும் எம் புதல்வனுக்கும் தாரும், உம்மால் இயன்றதை எமக்கும் எம் புதல்வனுக்கும் தாரும். இப்படியாக கேட்டாங்க. ஆமா, காரணத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். தாவீது நாபாலிடம் உதவியை நாடினதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு முறை தாவீது இருக்கிற இடத்துக்கு நாபாலும் அவருடைய இடையர்களும் ஆடுகளும் அங்க தங்க நேரிட்டது. அங்க தங்கும் பொழுது நாபாலின் ஊழியக்காரர்களுக்கும் ஆடுகளுக்கும் எந்த விதமான சேதமும் இல்லாம தாவீது அவர்களை சுகத்தோடு பாதுகாத்து அனுப்பினாரு. அந்த நன்றிய நாபால் நினைத்து நமக்கு உதவி செய்வார் என்று எண்ணி எப்படி எண்ணாரு? உதவி செய்வார். தன் ஊழியக்காரர்களை நாபாலிடத்திற்கு அனுப்பினார். ஆனால் நாபாலோ சொல்றேன் கேளுங்க விஜிகா, யாரோ யாரோ யாரிவர், யாரோ 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 யாரிவர், யாரோ தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார், யாரோ யாரோ யாரிவர், யாரோ 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 யாரிவர், யாரோ தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார் அப்படின்னு கேட்டாங்க. தாவீது போட்ட கணக்கு என்னாச்சு? தப்பாயிடுச்சு. தாவீது போட்ட கணக்கு என்ன ஆயிடுச்சு? தப்பா போயிடுச்சு. அது மட்டுமா, நாபால் என்ன சொன்னாரு தெரியுமா? தன் எஜமானை விட்டு ஓடி போகிற அநேக வேலைக்காரர்கள் இந்த காலத்துல இருக்க, நான் என் ஊழியக்காரர்களுக்கு சமைத்து வைத்த என் தண்ணீரையும் என் அப்பத்தையும் எடுத்து முன்பின் தெரியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்று கூறி என்ன பண்ணிட்டாரு? என்ன சொன்னாருன்னு சொன்னீங்க? தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாரும் 35க்கு மேல உட்கார்ந்து இருந்தாலும் சின்ன பிள்ளை தானே நம்ம கிட்ட. என்ன சொல்றாங்கம்மா இவங்க? அஸ்து தரமாட்டேன். அது மட்டும் இப்படி நடந்தது. உடனே தாவீதின் வேலைக்காரன் ஒருவன் ஓடி போய் என்ன சொல்றான் தாவீது கிட்ட? பாடுங்களேன். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் தாவீதின் வேலைக்காரர்கள் தாவீதிடம் சென்று பத்த வச்சுட்டாங்கம்மா. பத்த வச்சுட்டாங்க. பத்த வச்சுட்டாங்க. நாபால் தர மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு கொளுத்தி போட்டாங்களா? உடனே என்ன பண்ணாரு தாவீது? 400 பேரை கூட்டிட்டு பட்டயத்தெல்லாம் எடுத்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு
என்ன பண்ணாரு, நாபாலின் வம்சத்துல இருக்கிற ஆண்மகன் ஒருவனை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, உயிரோட விடக்கூடாது என்று சொல்லி பட்டயத்தை எடுத்துக்கொண்டு புறப்படுறான். கெட்டவன் ஒருத்தன் இருந்தான், அங்க யார் இருப்பா, நல்லவன் ஒருத்தன் இருப்பான். நல்லவன் ஒருத்தன் இருப்பான். அவன் ஒரு நல்லவன் என்ன பண்ணா, ஓடி போய் அபிகாயில் கிட்ட நடந்த செய்தியெல்லாம் சொல்றாரு. உடனே அபிகாயிலுக்கு வெளவெளுத்து போயிருக்குமே. செல்லாக்கா, நீங்க இங்க தான் தப்பு பண்றீங்க. நான் சொன்னேன்ல, அபிகாயில் எப்படிப்பட்ட பெண்ணுன்னு சொன்னேன், அறிவுள்ள பெண்ணுன்னு சொன்னீங்க. மகா ரூபவதியும் மகா ரூபவதி என்று சொன்னேன். அவ வெளவெளுத்து போல. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், உடனே எல்லாத்தையும் எடுத்து எங்க போயிடுவோம், அம்மா வீட்டுக்கு போயிடுவோம் இல்ல. ஆனா அபிகாயில் என்ன பண்ணா பாருங்க, அப்பங்கள் 200 திராட்சைப்பழ ரசம் 2 துருத்தி ஆடுகள் 5 தோல் உரித்தது மட்டுமல்ல வறுத்த பயிர் 5 படி திராட்சைப்பழ அடைகள் 100 அத்திப்பழ அடைகள் 200 எடுத்து புறப்பட்டார். அப்பங்கள் 200 திராட்சைப்பழ ரசம் 2 துருத்தி ஆடுகள் 5 தோல் உரித்தது மட்டுமல்ல வறுத்த பயிர் 5 படி திராட்சைப்பழ அடைகள் 100 அத்திப்பழ அடைகள் 200 எடுத்து புறப்பட்டார். பாருங்க, இவ்வளத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஊழியக்காரர்களையும் அழைச்சிக்கிட்டு கழுத மேல ஏறி மேடு பள்ளம் குண்டு குழி எல்லாத்தையும் தாண்டி எடுத்துக்கிட்டு போறா. தூரத்துல யார் வரா, யார் வரா, தாவீது வராரு. உடனே தாவீதிடம் சென்று முகம் குப்புற விழுந்து அவங்க காதத்துல முகம் குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார். எப்படி மன்னிப்பு கேட்கின்றார் பாருங்களேன். ஏற்றுக்கொண்டு மன்னிப்பீந்து ஏற்றுக்கொண்டு மன்னிப்பீந்து சுத்திகரித்தேமையாரவனையோ மனம் தேற்றி கொண்டேன் உந்தன் இரக்கங்களாலே மன்னியும் மன்னியுமே. ஐயா நான் வந்தேன் என் கணவருக்காக வந்தேன், என் கணவருக்காக வந்தேன். ஏற்றுக்கொண்டு மன்னிப்பீது சுத்திகரித்து எம்மையாரனையோ வானம் தேற்றி கொண்டேன் உந்தன் இரக்கங்களாலே மன்னியும் மன்னியுமே. தன் கணவருக்காக தாவீதின் பாதத்தண்டையிலே அமர்ந்து முகம் குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்கின்ற அந்த மனப்பான்மை அபிகாயிலை தவிர யாருக்கும் என்ன பண்ணாது. ஆமா. எவ்வளவு பெருந்தன்மை பாத்தீங்களா அபிகாயிலுக்கு. பேருக்கு ஏற்ற போல மகா ரூபவதி தான் அபிகாயில். ஆமாமா. இந்த நேரத்துல எனக்கு வேதத்துல ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. என்ன வசனமா சொல்லட்டுமா? கனிவான மறுமொழி கடும் சினத்தை ஆற்றிவிடும். என்ன மறுமொழி? கனிவான மறுமொழி. கனிவான மறுமொழி எதை ஆற்றி விடுமா? கடும் சினத்தை. அடுத்து நம்ம சொல்லுது வேதம், கடும் சொல்லோ, கடும் சொல்லோ சினத்தை எழுப்போம். ஆமா. வெந்த புண்ணுல வேலை பாய்க்கிற மாதிரி கடும் சினமும் என்ன பண்ணுமா? கடும் சொல்லோ சினத்தை எழுப்போம் ஏற்படுத்தும்.
அம்மா கிரீட்டாக்கா, இந்த வில்லிசை நிகழ்வின் மூலமாக நான் சொல்ல வந்த கருத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. பெண் என்றாலே கனிவான வார்த்தைகளை தான் பேச வேண்டும் என்ற ஆழமான உண்மையை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது. காலையில அம்மாவும் சொன்னாங்க, திருச்சபை பெண்கள் போராடுவதற்காக அல்ல, வேற எதுக்காகன்னு சொன்னாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா சொன்னாங்களே காலையில, அம்மா என்னம்மா சொன்னீங்க? திருச்சபை பெண்கள் போராடுவதற்காக அல்ல, நம்பிக்கையோடு வாழ வேண்டும், எல்லாம் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இந்த நம்பிக்கையான வாழ்வுதான் அபிகாயிலுடைய வாழ்வு அமைந்திருந்தது. பெண்மை என்றால் என்ன அர்த்தம்? மென்மை. ஆமா, மென்மை. ரோசக்கா சொல்லுங்கம்மா. அபி தெரிஞ்சிச்சு, புரிஞ்சோம் போச்சு இல்லையா? சரி, இந்த ரோசக்கா, இன்னொரு ரோசக்கா எம்டி இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா எம்டி? அம்மா அதை நான் பாட்டா பாடிட்டா? இது இவங்க கிரீட்டாக்கா பாட்டா பாடினதுனால எல்லாரும் பாட்டா தான் பாடுறீங்க இல்ல? பாட்டா பாடினா எல்லாருக்கும் ஈஸியா புரியுமா? பரிசுத்தவான்கள் சபை மக்களுடைய பெண்கள் எல்லாரும் பலே 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 கில்லாடிகள் தான். ஓ, நானும் ஆயரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் போல இருக்கே. ஓகே, சண்டே ஸ்கூல் டீச்சர்ல சொல்லி சொல்லி பாட்டா பாட்டீங்கல்ல, வெரி குட். இப்படிப்பட்ட ஆலயத்திற்கு இறைவன் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றோம். அபிகாயிலோ ரூபவதி, சௌந்தர்யம் சாதுர்யம் ஞானமும் கொண்டு அவர் செய்த செயலோ மிக நன்று. அதை கேட்டு நாம் யாரும் பாராட்டுவோம் என்று அபிகாயிலோ ரூபவதி. அபிகாயில பார்த்து மட்டும் தான் சொன்னீங்க. நாவலை பத்தி சொல்லாமா? மேலும் சொல்றேன், பாட்டா பாடுறேன் கேளுங்க. நாபாலின் பேச்சு அதை கேட்டு தாவீதுக்கு மூண்டது கோபம். ஆட்களை அனுப்பினான் வேகம், விரைந்தோடியே பணிவீடை செய்த சாதுர்யம் காத்தது கணவனையோ. அருமை அருமை. இப்போ ரோஸ் அக்கா சொன்னாங்க, இப்போ விஜய் அக்கா கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா நான் சொன்னது? உண்மையா தான் சொல்றீங்களா? புரிஞ்சுதா? சரி, அப்ப சொல்லுங்க பாக்கலாம். நீங்களும் பாட்டு தான் பாட போறீங்க. அபிகாயில் சீரந்தவளே, கர்மேலூரால் அபிகாயில் சீரந்தவளே, அபிகாயில் சீரந்தவளே, நாள் மனைவி அபிகாயில் சீரந்தவளே. கனிவான பேச்சு, பணிவான செய்கை, மகா புத்திசாலி, மகாரூபவதி, அபிகாயில் சீரந்தவளே, கர்மேலூரால் அபிகாயில் சீரந்தவளே. தாழ்மையாயிருந்தால், ஞானமாயிருந்தால், துரிதமாய் செயல்பட்டு கோபத்தை தடுத்தார் அபிகாயில் சீரந்தவளே, கர்மேலூரால் அபிகாயில் சீரந்தவளே. கழுதை மேலேறி தீவிரமாய் போனாள், காணிக்கை தந்தாள், கணவரை காத்தாள் அபிகாயில் சீரந்தவளே, கர்மேலூரால் அபிகாயில் சீரந்தவளே. சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் அபிகாயில் போல நாமும் இருப்போம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் அபிகாயில் போல நாமும் இருப்போம். அபிகாயில் சீரந்தவளே, கர்மேலூரால் அபிகாயில் சீரந்தவளே, அபிகாயில் சீரந்தவளே, நாபால் மனைவி அபிகாயில் சீரந்தவளே. இப்படியாக அபிகால போல கிரீட்டாக்கா, விஜிகா, ரோஸ்லின் அக்கா,
இன்னொரு ரோஸ்லின் அக்கா, ஜோதி அக்கா எல்லாரும் 20 வருடம், 25 வருடம், 30 வருடம், 35 வருடம் இல்வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறோம். இப்படி கடந்து வரும் பொழுது எத்தனையோ அபிகாயிலை போல நாமும் எத்தனையோ கசப்பான அனுபவம் நமக்கு இருந்திருந்தாலும் கூட நாமும் கூட அபிகாயிலை போல ஸ்டெல்லாக்கா சொன்னாங்களா, அபிகாயில் வெலவெலுத்து போயிட்டாங்களா? இல்லை, அபிகாயில் போல நாமும் கூட குடும்ப வாழ்க்கையை இனிமையான குடும்ப வாழ்க்கையை நடத்துகின்றோமா இல்லையா? சபை மக்கள் சொல்லலையே, உங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இனிமையாக இருக்கின்றது. பெண் என்பவள் கணவனை சார்ந்திருக்கும் போது கடமையை செய்கின்றாள், உறவுக்கு கரம் கொடுக்கும் போது உற்ற துணை ஆகின்றாள். ஆகவே நானும் சிறந்தவளே, பெண்ணாகிய நானும் சிறந்தவளே, நானும் சிறந்தவளே, பெண்ணாகிய நானும் சிறந்தவளே, இறைவனின் படைப்பில் அனுதின வாழ்வில் நானும் சிறந்தவள் சிறந்தவளே, இறைவனின் படைப்பில் அனுதின வாழ்வில் நானும் சிறந்தவள் நானும் சிறந்தவள், அபிகாயில் சிறந்தவளே, அபிகாயில் சிறந்தவளே. சத்தம் வரலையே அம்மா. இவ்வளவு நேரம் வில்லுப்பாட்ட பொறுமையா கேட்டாங்களே, வெறுமே அனுப்புவாதா? அனுப்ப கூடாது, அது நம்ம திருச்சபை பெண்களுக்கு நல்லதே இல்லையே. நீங்க அதுவும் சகல பரிசுத்தவான்கள் திருச்சபையினுடைய பெண்கள் வந்தோர உபசரிப்பதில் உங்களுக்கு ஈடுன்னு யாருமே கிடையாது. நாங்க சொல்றதுக்கு முன்னாடி அம்மா ஐயா நாங்க இதை செய்திடவா நீங்களே பிளான் போட்டு நீங்களே சக்சீட் பண்ணிடுறீங்களே, அப்படிப்பட்ட பெண்களை நம்ம வெறுமையா அனுப்ப முடியுமா? முடியவே முடியாது. அவங்கள போச்சு அனுப்புவோம். போச்சு இல்லாம குணசாலியான பெண்ணே, ராஜகிரீடம் சூடும் பெண்ணே, குணசாலியான பெண்ணே, ராஜகிரீடம் சூடும் பெண்ணே, கர்த்தரின் கரத்திலெங்கும் அலங்கார கிரீடம் நீயே, கர்த்தரின் அலங்கார கிரீடம் நீயே, குணசாலியான பெண்ணே, ராஜகிரீடம் சூடும் பெண்ணே, வேதத்தின் வெளிச்சத்திலே விவேகமாய் நடப்பவளே, வேதத்தின் வெளிச்சத்திலே விவேகமாய் நடப்பவளே, கலங்கரை விளக்காக கரை சேர்ப்பாய் குடும்பத்தையே, கலங்கரை விளக்காக கரை சேர்ப்பாய் குடும்பத்தையே, குணசாலியான பெண்ணே, ராஜகிரீடம் சூடும் பெண்ணே, குணசாலியான பெண்ணே, ராஜகிரீடம் சூடும் பெண்ணே. பெண்களை பொதுவா தென்றலுக்கு ஒப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? யாருக்காவது சபையாருக்கு தெரியுமா? முடிச்சிடலாம். தென்றலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது எந்த பொருளை தீண்டுகின்றதோ அந்த பொருளின் தன்மையை தன்வசம் பெற்றுவிடுமாம். ஆகவேதான் கவிஞர்கள் பெண்களை தென்றலோடு ஒப்பிட்டு பேசுகின்றார்கள். தென்றல் காற்றானது மழலையை தீண்டி உறங்க வைத்து விடுமாம். எதை தீண்டி? குழந்தைகளை தீண்டி தூங்க வச்சிரும். மலரை தீண்டி வாசனையை பெற்றுவிடும்.
புல்லாங்குழலை தூண்டி ராகத்தை பெற்றுவிடும். அதுபோல பெண்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கணவரை சார்ந்திருக்கும் போது கடமையை செய்கின்றீர்கள். வந்தவரை உபசரிக்கும் பொழுது உறவுக்கு கரம் கொடுக்கின்றீர்கள். ஆகவே தான் கவிஞர்கள் யாவரும் பெண்களை எதற்கு ஒப்பிடுகின்றார்கள்? ஆமா, அதே போல வேதத்துல இப்போ நம்ம மத்தியில தம்பி ஆப்ரஹாம்ல அவங்களுடைய காலேஜ் ஈவினிங் காலேஜ்னு கேள்விப்பட்டேன். ஒரு வாரமாக நான் அவங்கள ஒரே நாள் காண்டாக்ட் பண்ண அம்மா முடியாது அப்படின்னாங்க. கடைசி நிமிஷத்தில் நேற்று அருமையாக வந்து எங்களுக்கு உதவி செய்தாங்க. அந்த தம்பிக்கும் இன்றைக்கு ஒரு அட்வைஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். வேதத்தில் இளமுவேல் என்ற ராஜாவின் அம்மா இளமுவேல் வந்து ராஜாவாகும் பொழுது அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. என்ன அட்வைஸ்னா, திறமை வாய்ந்த மனதிடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. தம்பி ஆப்ரஹாம், திறமை வாய்ந்த மனதிடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. ஆகவே உன்னுடைய வாலிப நாட்களை ஜாக்கிரதையாய் ஒரு ஆயரம்மா என்ற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு திறமை வாய்ந்த மனதிடமுள்ள மனையால் உங்களுக்கு நிச்சயமாக தூய ஆவியானவர் நியமித்திருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் பெற்றோரின் துணையோடு நீங்கள் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். இளமுவேலோட இளமுவேலுடைய அம்மா சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படிப்பட்ட பெண் வந்து பவளப்பாறைக்கு ஒப்பிடப்படுகின்றாள். பவளப்பாறைக்கு ஏன் ஒப்பிடுறாங்கன்னு தெரியுமா? பவள பாறைகள் வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவை கொடுக்கின்றது. எவ்விதமான உணவுனா தனிமங்கள், எலிமெண்ட்ஸை சப்ளை பண்ணுது, சத்தான உணவை சப்ளை பண்ணுது. அதுபோல பெண்களாகிய நாமும் கூட எப்பொழுதும் சிறந்தவர்கள் தான். ஒருவேளை இல்லற வாழ்விலே நமக்கு கசப்புகள், துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் கூட அதை மேற்கொள்கின்ற மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த வில்லுப்பாட்டின் நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்க வரணும்? ஆமா, உங்க ஹஸ்பண்ட் உங்களை பிரைஸ் பண்ணி போகாம சமைக்க வச்சுட்டே இருப்பாங்க. ஆனாலும் கொஞ்சம் ஏர்லியரா, நான் வேலைனா ஐயா சொன்ன மாதிரி சமைக்க மாட்டேன், உண்மைதான் அது, சரியா? ஏன்னா இத்தனை பெண்களுக்கு நான் ஏதாவது ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக மிகுந்த கவனத்தோடு தூய ஆவியானவரின் துணை கொண்டு 1 மாத காலமாக இந்த பணியை நான் மேற்கொண்டேன். ஆகவே நீங்கள் யாவரும் அதுக்காக 1 மாத காலம் பட்டினி இல்லை, ஒரு வாரத்துல இரவு நேரத்துல சமையல் கொஞ்சம் நேரமாகும். ஓகேவா? ஆமா, இது வந்து வடபழனியில ஒரு முறை வில்லுப்பாட்டு நடத்தியிருக்கேன் நான், அதோட இங்க நடத்தியிருக்கிறேன். இப்ப நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். அதனால இவங்களை வாழ்த்தி அனுப்புவதும் நம்ம கடமை தானே. அனுப்பிடுவோமா? வாழியவே பல்லாண்டு காலம் நல்ல செய்தி கேட்க வந்தவங்க, வாழியவே பல்லாண்டு காலம் நல்ல செய்தி கேட்க வந்தவங்க, கேட்டவரும் கேட்டவரும் பார்த்தவரும் பார்த்தவரும் வாழிய 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 வாழியவே. வணக்கம், நன்றி நன்றி நன்றி. பாட்டினை நமக்கு நேர்த்தியா அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க.
அழகாக வில்லுப்பாட்டுன்னு சொன்னால் நாங்களாம் யோசித்தோம், ஐயோ வில்லுப்பாட்டா நம்ம எஸ்கேப் ஆயிடணும், யாரையா சேர்த்து விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியது அப்படி தான் நாங்களாம் நினச்சோம். ஆனால் எங்களெல்லாம் உட்கார வச்சுட்டாங்க அம்மா. வில்லுப்பாட்டில் உட்கார வச்சு எங்களுக்கு அழகாக ப்ராக்டிஸ் கொடுத்து எங்களை நல்ல முறையில் எங்களை செய்ய வச்ச, நேர்த்தியாக நடத்துகிற, எதுலேயும் பெர்ஃபெக்ட். காலையிலே சொன்னாங்க அம்மா சொன்ன மாதிரி, ரெவரண்ட் அம்மா சொன்ன மாதிரி, மேர்லின் அம்மானா பர்ஃபெக்டாக எதை செஞ்சாலும், சாங் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒவ்வொரு லைன் பை லைன் அவங்க வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி பாடுவோம், அது ரெண்டாவது. அவங்க வந்து நல்ல எதுலேயுமே பர்ஃபெக்டாக சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி பாட்டு சரி, வில்லு பாட்டும் நம்ம சர்ச்சில் நம்ம விமன் ஃபெலோஷிப் தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். சண்டே ஸ்கூலில் விபிஎஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த குழுவின் சார்பிலாக அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயிரக்கும் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு அவர்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பெங்களூருக்கு போக வேண்டிய அவங்க இன்னைக்கு இப்போ டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம கூட இருக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ ஐயா. ஐயா, அம்மா எங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு சாப்பாடு கட்டாச்சு, அதுக்காக ரொம்ப வருந்திக்கிறோம்.